இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். திமுக சார்பில் ராஜ்யசபா எம்பியான மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல் நேற்று பார்லிமெண்டில் தனது கன்னி உரையை நிகழ்த்திய போது மத்திய அமைச்சர் நிர்மலாவை சீண்டினார். பார்லிமெண்டில் பேசப்பட்ட சில வார்த்தைகளால் எனக்கு ஆதங்கமும் கோபமும் ஏற்பட்டது. தமிழ் பிச்சை எடுக்க கூட உதவாதா? ஓரளவு உண்மைதான் தங்காய். ஒரு தெக்கத்தி அறிவுரை தங்காய். தமக்கென உங்கள் நிதியை திரட்ட ஆங்கிலத்தில் ஹிந்தியில் பிச்சை எடுக்கலாமே. தமிழ் பிச்சை எடுக்க உதவாது, திருடவும் உதவாது. தமிழன் பிச்சை எடுக்க மாட்டான், அதுவும் உங்கள் பிச்சையை ஏற்கவே மாட்டான் என்று கமல் பேசினார். அதாவது நிர்மலா சீதாராமன் பார்லிமெண்டில் பேசிய போது பிச்சை எடுக்கக்கூட தமிழ் உதவாது என்று கூறியதாக அவரது பெயரை குறிப்பிடாமல் கமல் தாக்கி பேசினார். இந்த பேச்சு பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் கமலுக்கு நிர்மலா பதிலடி கொடுத்தார். அவரது அறிக்கை: தமிழ் மொழியை பற்றி நான் இழிவான சொற்களை பயன்படுத்தியதாக கமல் ஒரு தவறான தகவலை தெரிவித்துள்ளார். 2025 மார்ச் மாதம் நான் லோக்சபாவில் பேசிய போது ஏவேரா கூற்றையை தெளிவாக மேற்கோள் காட்டினேன். அது என்னுடைய சொந்த கருத்து அல்ல. தவறாக திரித்து பேச வேண்டாம் என்று கமலுக்கு பதிலடி கொடுத்துள்ளார். தனது பார்லிமெண்ட் பேச்சையும் வீடியோவாக நிர்மலா வெளியிட்டார். This is only my anguish and anger at some words uttered in the house besides this elder house. With your permission. Priya Sahodari, Bhavati Bichandehi. சரி கேட்கும் உங்களுக்கு. பிரிய சகோதரி பவதி பிக்ஷாந்தேகி என்று தெலுங்கில் இசைவாடி வந்த அந்த மாமனிதர் இசைமேதை தியாகராஜன். அவர் பிக்ஷா பாத்திரத்திலிருந்து எடுத்த சில்லறைகள் நவீன காலத்திற்கு உதவாது என்று தெரிந்தவர்கள் நீங்கள். நீங்கள் வெள்ளைக்கார கல்வி கற்றது கண்டிப்பாய் கற்பூர புத்திதான். அது காற்றோடு போய் பல ஆண்டுகளாகிவிட்டன. அதன் பிறகு உங்கள் பிச்சை பாத்திரம் உருமாற்றப்பட்டது. பிச்சை குவளை பெரும் உண்டியலானது. அந்த உண்டியலை உடைத்து நிதி திரட்ட உதவுவோர் இன்று தமிழரை பார்த்து என்ன சொல்லுகிறீர்கள்? தமிழ் பிச்சை எடுக்க கூட உதவாதா? ஓரளவு உண்மைதான். ஒரு தெற்கத்தி அறிவுரை தங்காய். தமக்கென உங்கள் நிதியை திரட்ட ஆங்கிலத்தில் இந்தியில் பிச்சை எடுக்கலாமே. தமிழ் பிச்சை எடுக்க உதவாது, திருடவும் உதவாது. தமிழன் பிச்சை எடுக்க மாட்டான், அதுவும் உங்கள் பிச்சையை ஏற்கவே மாட்டான். தங்கச்சி, ஓட்டையும் நாட்டையும் இந்த கமலஹாசன் விற்கவே மாட்டான். உங்கள் சாபங்களில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. Please conclude. உங்களுக்கு இருக்கக்கூடும் என்ற நம்பிக்கையில் நீங்கள் உணர என் திட்டத்தை சாபமாய் போடுகிறேன். கருணையுடன் நீங்களே ஏற்பீர். உங்கள் இஷ்ட தெய்வங்களை வேண்டிக் கொள்ளுங்கள். பகுத்தறிந்த தமிழ்ச்சித்தன் கூற்று இது. வினை உம்மை சுடுக, என்றும் எங்கள் நாடு நீடூழி வாழும். வினை உம்மை சுடுக, ஓட்டப்பம்பும் வீட்டை சுடுக. வந்தீர் வென்றீர் செல்வீர். இது உலக நியதி, அரசியல் நியதியும் கூட. வீழ்க வளமுடன், தமிழ் என்றும் வாழும் நலமுடன். Sir, for just saying your protests are uncivil, they made the education minister to withdraw his statement. When a man repeatedly says Tamil is a barbaric language, Katumirandi Bhashai, look at the hypocrisy. They keep his photo in every room. I'm sure even in the parliament office of that party, his photo is there. They garland him and they worship him and they say he is the icon of Dravidian movement. But he said Tamil is Katamarandi Bhasha. So, sir, I am saying unbelievable that this person is worshipped. But our poor Dharmendra Pradhan just said don't do uncivil protest. He is being accused. And if their love for Tamil is so much, how can they worship somebody who said Tamil is a Katamarandi Bhasha?